நீங்க சத்தம் போடாம இருந்தீங்கன்னா தான் நாங்க சொல்ற வாக்கியம் என்னன்னு தெரியும். யாரும் தயவு செய்து சத்தம் போடாதீங்க. என்ன வேணும்? கேளுங்கள் சபையார்களே, அம்மா தாய்மார்களே, தந்தைமார்களே, யாரும் தயவு செய்து சத்தம் போடாதீங்க. நாங்க என்ன சொல்றது புரியாது. அமைதியா இருந்து கேளுங்க. கேளுங்கள் சபையார்களே, சுக்லாவிரதம் கந்தம் விதிரீதம் காலகூடம் நீலமகிலம் வண்டு மகிழம் என்று சொல்லப்படாத இந்த சப்த மேகங்களை பிரசாதிக்கப்படாத இந்த இங்கு அமரக்கூடிய சபையோர்களுக்கு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டத்தில் சேர்ந்த சிங்கிலியம் கோம்பை அங்காளா பரமேஸ்வரி நாடமன்றத்தான் மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நாட்டுக்கு நாடு மகாநாடு நீங்களும் நிலவலம் வருந்தீங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டத்தில் சேர்ந்த நாகப்பட்டினம் கிராமத்திலே இன்னும் புண்ணிசமா எழுந்துள்ளது யார் என்றால் ராமசாமி பிள்ளையாட்சி பெரியம்மா வீண்டெடுத்த செல்வ சகாமரி ஆகிய ஆறுமுக பிள்ளையாட்சி துன்பம் துயரம் எல்லாம் முடித்து புண்ணியத்தை தேடி அந்த பொன்னான ஆண்டாளர் போய் சென்றிருந்தார். சலுகை கிருகை யோகம் யோகம் என்று சொல்லக்கூடிய செத்து சாவாக சாமி இப்ப சாத்தியங்கள் இறந்தபடினால் அவருடைய இறுதி சடங்கை முன்னிட்டு இன்று இரவு சிங்கிலியன் கோம்பை அங்காளா பரமேஸ்வரி நாடகமன்றத்தார் நடிக்கும் நாடகம் என்னவென்றால் கவலர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் வகை ஏற்பட்டு 16 நாள் சண்டை முடிந்து 14 நாள் யுத்தம் என்று சொல்லக்கூடிய யுத்த காண்டத்திலே கர்ணமோட்சம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தை வைத்திருக்கின்றோம். இந்த நாடகத்திலே குற்றம் என்பது 5 குற்றம். தாளை குற்றம், மத்தாளை குற்றம், ராகத்தின் குற்றம், பின் பாட்டின் குற்றம். குற்றாதி குற்றங்கள் இருந்த போதிலும் தாங்களோர் குழந்தைகளோ தவறு செய்து விட்டால் எவ்வாறு மன்னித்து அங்கீகாரம் இல்லைகளோ அதுபோல் என் ஆணா பிறந்த அப்பமார்களும் பெண்ணா பிறந்த தாய்மார்களும் உங்கள் குழந்தை போல எங்களை பாதித்து மன்னித்துக் கொள்ளாறு தாழ்ந்தவனை முதலாக யார் வருகிறாய் என்றால் அஸ்தாவரி வேந்தனாகிய துரியோதன மாமன்னனே சபைக்கு தப்பார். அதுக்கு முன்னதாக துரியனுடைய வாக்களை காக்கக்கூடிய கட்டியன் கோமாளி வப்பன் என்று சொல்லக்கூடிய தமாஸ் நடிகராகிய கோமாளி சபைக்கு வரப்போகிறார். அவரால் சில கதைகள் அறியலாம். சபையோர்களே வணக்கம்.